ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்னைக்கு எபிசோடில் ரொம்பவே சர்ப்ரைசிங்கான சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் அதில் வந்து அந்த டைரியில் ஃபர்ஸ்ட் டைமாக அம்மா அப்படின்னு போட்டு ஒரு பிக்சரை வரைஞ்சிருந்தாங்க நம்ம விஜய். ஸோ அது வந்து யாருடைய பிக்சர் அப்படின்றது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி, ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன். அவங்க போடுற அந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது அப்படியே போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். உண்மையாகவே நான் பார்த்து வியந்த ஒரு பெண்ணா அவங்க தான், ஸ்ருதி தான். ஸோ அவங்க தான் வந்து அவங்க அம்மாவா சின்ன வயசுல, அதாவது நம்ம விஜய் வந்து குட்டி பையனா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை தான் வந்து இப்போ அவங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ நானுமே வந்து ஒன்லி போட்டோ மட்டுமா இல்லை ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல ஒரு கியூரியாசிட்டியுமே இருந்துச்சு. பட் எனிவேஸ் இதை பார்த்ததுமே வந்துட்டு நான் ஸ்ருதி சிஸ்டர்கிட்ட போயிட்டு நான் விஷ் பண்ணேன். அவங்கள பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஈவன் குளோபல் வில்லேஜர்ஸ் அண்ட் பிரவீன் சாரோடைய காம்பினேஷன்ல இவங்க ஆல்ரெடி 2 சீரியல் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீசன் 1ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இல்ல பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு அப்படின்ற ஒரு நான் பிரைம் டைம் சீரியல், அதுவுமே பிரவீன் சார் அண்ட் குளோபல் வில்லேஜர்ஸ் காம்பினேஷன்ல தான் வந்துச்சு. அதுலயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வேற சீரியல் சன்ல வந்து லக்ஷ்மியும் 3 முடிச்ச சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஃப்ரெண்ட் ரோல்ல பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு. இப்போ இதை பார்த்ததுமே இனிமேல் நீங்க மகாநதியில் ஆக்ட் பண்றீங்களா சிஸ்டர், இல்ல ஒன்லி பிக்சரா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான், கம்ப்ளீட்டாலாம் கிடையாதுனால எஸ் அது நமக்கே தெரியும் இல்லையா. பட் உண்மையாவே கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குமா, ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி, இல்லை ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டுமா அப்படின்ற டவுட் தான் இருந்துச்சு. ஸோ நானும் என்கொயரி பண்ண வரைக்கும் மேபி இன் ஃபியூச்சரில் ஃப்ளாஷ்பேக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் காற்றுக்கெண்ண வெளியில கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரா நம்ம சுவாமி ஆக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன வயசு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு. அம்மா அண்ட் மகனுடைய ஒரு கியூட் பாண்டிங் வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயும் ஒரு கியூட்டா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் இன் அப்கமிங்ல அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் வருதான்னு சொல்லிட்டு. ஸ்ருதி, வெல்கம் டு மகாநதி ஃபேமிலி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.